ஆப்போசிட்டில் வந்துட்டேங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு கட்டடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஈமார் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட பல தடவை அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக பிரம்மாண்டமாக அழகாக அந்த கட்டடங்கள்லாம் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ரோடு பிஸியான ரோடு. அது சுற்றின எப்படி ஒரு ஹேப்பனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த ரோடு. இந்த ரோடு எப்போவுமே பிஸியாக இருக்குங்க. ரவுண்ட் த கிளாக் 24 hours வந்து வாகனங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா? ரொம்ப புதுமையாக இருக்குங்க. என்ன ரெஸ்டாரண்ட்டு, என்ன ஃபேமஸ்ஸு, என்ன இங்கே ஸ்பெஷல் மெனு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பயங்கரமான அரபிக் படம்லாம் ஓடிட்டுருக்கு. என்ன ரெஸ்டாரண்ட்டு? ரயான் மந்தி ரெஸ்டாரண்ட்டுங்க. ஆக்சுவலாக வாவ். ஹலோ. துபாய் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷ்னல் ஒரு சின்ன ஊருங்க, மீன்பிடி ஊர். ஆனால் இந்த அளவுக்கு அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான முன்னுதாரணமாக ஆகிருக்கு. அந்த ஆயில் அண்ட் கேஸை வந்து அந்த மீன்பிடி தொழிலேருந்து விட்டுட்டு அவங்க ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் அந்த நிலைமையிலேருந்து இப்போது இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக கிளாக் ரவுண்ட் அபவுட்டுங்க, கிளாக் டவர் ரவுண்ட் அபவுட் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக துபாயினுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஐகானிக் பிளேஸ், லொக்கேஷன், கிளாக் டவர் ரவுண்ட் அபவுட். என்ன கிளாக் டவர்னால், மேலே பெரிய கடிகாரம் இருக்குது பாருங்கள். அந்த கடிகாரத்தை மையமாக வச்சு அந்த கடிகாரத்தை ஏந்திட்டு நிற்கிற டவர், அதை ரவுண்ட் அபவுட்னுடைய ஒரு அடையாளமாக வச்சுருக்காங்க. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக மெக்னிஃபிஷண்ட்டாக பார்க்குறதுக்கு அழகாக ஜொலிக்குது பார்த்தீங்களா? உலகத்தில் உள்ள இது போன்ற இந்த கிளாக் டவர் ரவுண்ட் அபவுட்டில் 17 இடங்களில் ஒன்றா இந்த கிளாக் டவர், துபாயினுடைய கிளாக் டவர் ரவுண்ட் அபவுட், தைரா துபாயினுடைய கிளாக் டவர் ரவுண்ட் அபவுட் இருக்குதுங்க. இதனுடைய வரலாறு வந்து ரொம்ப அலாதியானது, பிரசித்தம் பெற்றதுங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து 1963 இது வந்து வடிவமைக்கப்பட்டது. 1962 என்ன நடக்குது, எதனால் இது வடிவமைக்கப்பட்டது, என்ன ரீசன் அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் வந்து கட்டிடல. துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது உலகத்தினுடைய மக்களுடைய கவனத்தை கவர்றதுக்காக, டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கட்டினது. பட் இதுவும் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் இதனுடைய வரலாற்று பின்னணி நம்ம எல்லாரையும் வந்து வியக்க வைக்கும். என்னென்னா, 1962க்கு முன்னால், முதல் உலகப்போருக்கு முன்னால் 1940களில் ஆரம்பத்திலேருந்து இங்கே வந்து மீன்பிடி தொழில் தான். மீன்பிடி தொழில், முத்து குளிக்கிறது, பியல் கல்ச்சர் தான். ஓகேங்களா? ஒரு கட்டத்தில் பியல் கல்ச்சர், முத்து குளிக்கிறது, மீன்பிடி தொழில், ஃபிஷிங் எல்லாமே வந்து நசிஞ்சு போயிடுச்சு. தொழில் வந்து அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் இல்லை. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, ஆட்சியாளர்கள் துபாய், அபுதாபி மற்றும் வந்து ஷார்ஜாவில் உள்ள ஆட்சியாளர்கள் அவங்களுக்குள்ளாரே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு, ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டெசர்ட்டில் நிறைய ஆயில் அண்ட் கேஸ் இருக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு. அதை தீவிரமாக எண்ணெய் வளத்தை வந்து ஆய்வு செஞ்சு அதன் மூலம் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒரு சூப்பராக வேலையை ஆரம்பித்தாங்க. அதன் வெளிப்பாடாக அபுதாபியிலிருந்து ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டு அமீரகத்திலிருந்து முதன்முறையாக 1962 ஏற்றுமதி செய்யப்படுது உலக நாடுகளுக்கு. வரலாற்றில் மிக முக்கியத்துவமான ஒரு யுஏஇக்கு, அமீரகத்துக்கு மிக முக்கியத்துவமான மைல்கல்ங்க இது. அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நாடுகள் அனைத்தும் துபாய்னா இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவுகூரத்தக்க வகையில் இந்த கிளாக் டவரை அப்போ உள்ள ஆட்சியாளர் வந்து ஜிக்கி ஹோம்சி அப்படிங்கிற ஒரு சிரியன் ஆர்கிடெக்ட்கிட்ட கொடுத்து வடிவமைக்கிறாங்க. அப்போ வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரால் மட்டும்தான் கட்டப்படுது அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் வந்து 1963 கட்டப்பட்டது வந்து 1980 அரௌண்ட் 80s வந்து கரோஷனில் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தானே துரு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கரோட் ஆகுது. இப்போ அதனால் என்ன பண்ணேன், கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரை மாற்றி 83 ரெனோவேட் பண்ணுறாங்க. அதுதான் அப்படி பண்ணப்பட்ட இந்த ஸ்ட்ரக்சர் தாங்க சூப்பரான இந்த ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் அடிக்கடி துபாயினுடைய கம்பேரிசனில் பார்த்துருப்பீங்க. 1940களில் 50 வருடங்களுக்கு முன்பு, 50 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ கிளாக் டவர் அப்படியே தாங்க இருக்க மாதிரி இருக்காது. 1963 அப்படி தான் இருக்குது. ஆனால் கிளாக் டவரை சுற்றி உள்ள இடங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு துபாயினுடைய
முன் பின் பகுதியில் வந்து கம்பேர் பண்ணுறப்ப இந்த கிளாக் டவர் பகுதியை வந்து பிரதானமாக ஒரு ஐகானிக் பிளேஸாக கம்பேர் பண்ணுவாங்க. கிளாக் டவர் மட்டும் அப்படி இருக்கும், சுற்றி உள்ள பகுதி இந்த அளவுக்கு ஒரு மெஜஸ்டிக்காக ஒரு வானலாவே உயர்ந்த கட்டடங்களோட ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸோட ஏரியாவினுடைய அழகே அப்படியே வந்து உங்களுக்கு ஆம்பியன்ஸே மாறிடுச்சு. பார்த்தீங்களா, பாருங்கள் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஆயில் அண்ட் கேஸ் அதில் காலடி எடுத்து வச்சது தான் யுஏஇ செஞ்ச மிக முக்கியமான, மிக அவசியமான, ரொம்பவும் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். கரெக்டான சமயத்தில் நடந்து இன்று இந்த அளவுக்கு உலகம் வியக்க வைக்கிற அளவுக்கு துபாய், அமீரகம், அபுதாபி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னால் எல்லோரும் வியக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த முதல் படி தான் காரணம். அதனுடைய ஞாபகமாக தான் இந்த கிளாக் டவர் ரவுண்ட் அபவுட். இது மிக முக்கியமான வரலாற்று சின்னம்ங்க. ஆக்சுவலாக அது சுற்றின எப்படி ஒரு ஹேப்பனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த ரோடு எப்போவுமே பிஸியாக இருக்குங்க. ரவுண்ட் த கிளாக் 24 hours வந்து வாகனங்கள் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா, ஓகே கைஸ், கிளாக் டவரை பற்றி ஓரளவு உங்களுக்கு எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃபர்தராக கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா உங்களுடைய ரிமார்க்ஸை வந்து இன்புட்டை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் வந்துட்டேங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு கட்டடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்பார்ட்மெண்ட்ஸ், ஈமார் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட பல தடவை அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக பிரம்மாண்டமாக அழகாக அந்த கட்டடங்கள்லாம் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ரோடு பிஸியான ரோடு. கிளாக் ரவுண்ட் அபவுட் பக்கத்தில் ஒரு அற்புதமான பிஸியான ரோடு. கிளாக் ரவுண்ட் அபவுட் வாங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் நடப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கிளாக் ரவுண்ட் அபவுட் பக்கத்தில் பல தடவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ் பண்ணி போயிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் நின்று நிதானமாக இறங்கி கிளாக் டவரை ரசித்து பார்த்து அதனுடைய வரலாற்று பின்னணியெல்லாம் தெரிஞ்ச பிறகு அதை நம்ம வந்து அந்த வரலாற்று பின்னணியோட அந்த ஃபேக்ட்ஸோடு நம்ம தொடர்பு படுத்தி நம்ம வந்து நிறுத்தி நிதானமாலாம் பார்த்ததில்ல இந்த இடங்களை. ஸோ அப்படி பார்க்குறப்போ அது வந்து வித்தியாசமான ஒரு உணர்வாகவே இருக்குது. சரிங்களா, நல்லா இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. பிஸியான ரோட்ஸும் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு. ஆக்சுவலாக இது இன்னும் கொஞ்சம் நம்ம உள் பக்கம் போனால் நைஃப் ரோடு, தேரா துபாயினுடைய டீப் ஏரியாஸ், பேச்சுலர்ஸ் அக்காமடேஷன்லாம் இருக்கும். அல் பரஹா இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும். சரிங்களா, பேக் சைடில் இங்கே உள்ள ரோட்ஸில் வண்டிகள்லாம் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அப்படியே பின்பக்கம் அப்படியே காமிக்கிறேன். கூல் அதர் சைடு க்ராஸ் பண்ணி போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயும் கேப்சர் பண்ணுவேன். வாங்க, திருப்பியும் ஆப்போசிட் சைடுக்கு வந்தாச்சு. சைடில் உள்ள கடைகள்லாம் பாருங்கள். சைனா ரெஸ்டாரண்ட்டாங்க இது. ஓகேங்களா, சீன குயிசின்னு நினைக்கிறேன். சீன நாட்டு உணவுகள், அதுவும் சீன நாட்டு கடல் உணவுகள். சரிங்களா, ரொம்ப லைட்லாம் பயங்கரமாக போட்டு சீன எழுத்துக்கள் ஓடிட்டுருக்கு பாருங்கள். வெளியில் சிங்க சிலை, சீனர்களுக்கே உரித்தான அந்த அழகான ஒரு சிலை அமைப்பு, சிற்பம் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்ஜாய் டெலிஷியஸ் அண்ட் ஆத்தென்டிக் ஃபுட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பரவாயில்ல, ரொம்ப எழுதி வச்சுருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆஃப் சைனா. ஓகே, குட். சைனா ரெஸ்டாரண்ட்டு. ஃபுட் சைனா ஃபுட்டுனாலே நமக்கு அதுக்கும் செட் ஆகாது. ஆனால் இங்கே உள்ள சைனீஸ் மக்களுக்கு, இல்லை சைனீஸ் உணவை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நாங்கள் வந்து இறங்கினேன். 53ஆம் நம்பர் பஸ் இங்கே தான் நின்றுச்சு. பஸ் ஸ்டாப் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக ஏசி பஸ் ஸ்டாப்பு. வீடெலாம் வர வர வெளியில் நிற்க முடியாது. பக்கத்தில் இது என்ன கிளாக் டவர், பெட்ரோல், சின்னதாக ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, வண்டி இந்த மாதிரி குட்டியாக ரொம்ப ப்ரைவேட் பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க. ஓகே, அது விமானம். பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்த கடை நினைக்கிறேன், சாப்பாட்டு கடை, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட். பயங்கர கூட்டமாக இருக்குங்க. நாங்கள் அப்படியே வாக்கிங் அப்படியே போவோம். போயிட்டு அந்த ஏரியாவெலாம் கொஞ்சம் பார்ப்போம். வாங்க, அங்கே போயிடுவோம், கிராஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, வாவ் வந்துருச்சுங்க.
ஏரியாலாம் பார்த்தீங்களா இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் நினைக்கிறேன், ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக எவ்வளோ கூட்டத்தை பார்த்தீங்களா? வாவ், ரொம்ப புதுமையாக இருக்குங்க. என்ன ரெஸ்டாரண்ட்டு, என்ன ஃபேமஸ்ஸு, என்ன இங்கே ஸ்பெஷல் மெனு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பயங்கரமான அரபிக் பாட்டெலாம் ஓடிட்டுருக்கு. என்ன ரெஸ்டாரண்ட்டு? ரயான் மந்தி ரெஸ்டாரண்ட்டுங்க ஆக்சுவலாக. வாவ், ஹலோ. ஓகே, ஸோ பேசிக்கலி இங்கே வந்து மந்தி ரொம்ப ஃபேமஸ், அரபிக் ஃபுட் ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து மந்தி மட்டும் இருக்காது, அரபிக் ஃபுட்டு மற்ற ஃபுட்டும் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இதுவாங்க அப்படியே திருப்பியும் ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் ஸ்ட்ரெச் போவோம். பக்கத்தில் இங்கே உள்ள ஹோட்டலில் வந்து அந்தளவுக்கு தேங்க்யூ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. மேபி அது ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. சரிங்களா? இது பேர் என்னென்னா ஷம்லா மந்தி ரெஸ்டாரண்ட். அது ரயான், இது ஷம்லா. ரயான் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது. இங்கே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. சரிங்களா? ஓகே கைஸ், இதுக்கப்புறம் போனால் நார்மல் ரோடு மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல நான் பஸ்ஸை விட்டு இறங்குறப்போ பயங்கரமான இந்த ரெஸ்டாரண்ட் தான் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அதனால தான் சரி மெனக்கெட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்தது. இங்கே பாருங்கள், ஒரு 2 பில்டிங்க்கு நடுவில் மேலே சின்னதாக பாதை போட்டு வச்சுருக்காங்க. திருப்பி காமிக்கிறேன், வெயிட். இப்போ பாருங்கள், இந்த பில்டிங்கு 2 பில்டிங்கு, நல்ல பெரிய முரட்டை பில்டிங்கு. 2 பில்டிங்க்கும் நீங்கள் மேலே ஏறணுன்னா மெனக்கிட்டு இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் ஒரு 100 மீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து அந்த லிஃப்ட்டில் ஏறலாம். மேலே கனெக்ஷன் பிரிட்ஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. சரிங்களா? வாங்க பாருங்க, வாங்க அது திருப்பியும் வந்துட்டு அந்த கிளாக் டவருக்கு போய் இந்த அதர் சைடுக்கு போய் பஸ்ஸை பிடிக்க வேண்டியதுதான். சரிங்களா? இந்த ஏரியாவுக்கு ஒரு வாக்கிங் வரணும். வந்துட்டு இந்த ஏரியாவினுடைய சிறப்பான ஒரு அம்சங்களை உங்கள் எல்லாருக்கும் பார்க்க தரணும், நானும் பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஹிஸ்டாரிக்கல் விஷயமா இருக்குது. துபாய் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷ்னல் ஒரு சின்ன ஊருங்க, மீன்பிடி ஊர். ஆனால் இந்த அளவுக்கு அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான முன்னுதாரணமாக ஆகிருக்கு. அந்த ஆயில் அண்ட் கேஸை வந்து அந்த மீன்பிடி தொழிலேருந்து விட்டுட்டு அவங்க ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆரம்பித்ததனுடைய விளைவு தான் அந்த நிலைமையிலேருந்து இப்போது இந்த மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு கார் வாஷ் ஸ்டேஷன் இருக்குங்க, கார் வாஷ் பண்ணுற ஸ்டேஷன் இருக்குது. வாங்க, இங்கே பஸ் ஸ்டாண்ட், நம்ம ஆல்ரெடி வந்து பஸ் ஸ்டாண்டு தான். சரிங்களா? அவ்வளோதாங்க, ரோடு முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவுடைய ஹேப்பனிங்கான ஒரு முக்கியமான அம்சங்கள்லாம் கேப்சர் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருந்ததுன்னா கிவ் அ தம்ஸ் அப். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள். சேனலோட லிங்க் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கொடுங்க. I'll keep posting such meaningful, beautiful locations, beautiful content and nice thoughts on a regular basis. Keep supporting me. Thank you guys for watching. இன்னொரு நல்ல வீடியோவில், நல்ல கண்டென்ட்டில், அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Peace.